Good morning, students. In this second semester, we discuss the topic on atomic and nuclear physics. Atomic and nuclear physicsல வந்து நம்ம first unitல positive rays பத்தி discuss பண்ண போறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஒரு ஆக்சுவலா கேத்தோடு டியூப். இந்த கேத்தோடு டியூப்ல வந்துட்டு இது ஆனோடுனா பாசிட்டிவ் டெர்மினல். இது வந்து கேத்தோடுங்கிறது பெர்ஃபோரேட்டட் கேத்தோடு தான். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன் வச்சிருக்கிறோம். இப்போ இது வழியா வந்து ஒரு கேஸ், ஒரு பர்டிகுலர் கேஸ் லோ ப்ரெஷர்ல ஃபில்அப் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து ஒரு வோல்டேஜை பாஸ் பண்ணும்போது ஜஸ்ட் பாஸ் த வோல்டேஜ் த்ரூ தி anode. There will be electrons will be traveling across the cathode. If you cross the cathode material, cross the cathode material, there will be some fluorescent screen is there. Fluorescent screen இங்க இருக்கு. அதுல இருந்து ஒரு சில ரேஸ் வந்து fluorescentல reflect ஆகி வெளியில வருது. That ray is different from the cathode rays, negative charges. Okay, that may be possible to the positive rays. ஏன்னா cathode rayக்கு ஆப்போசிட்ல இருக்கு, அதனால இதை வந்து பாசிட்டிவ் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறோம். ஸோ அந்த பாசிட்டிவ் ரேஸை பத்தி we will discuss in this chapter in detail. So these are the syllabus. Today agenda is introduction of positive rays, properties of positive ray, Bainbridge mass spectrograph to measure the E/M ratio of the positive rays. Finally, take home message. So in this diagram, it should be clearly denoted that is nothing but a one cathode tube. So this is a positive terminal. This a negative terminal is made up of perforated negative terminal is there. So if you have to the low pressure gas is filled, it pass the particular electric field to the anode. There is a possible from the electrons from the intermediate between the two electrodes. So there is some rays should be across the terminal of cathode. That rays is called a positive rays. That positive ray, there is a fluorescent screen is here. The fluorescent screen is there. Fluorescent screen இருந்து reflect ஆகக்கூடிய அந்த rays வந்து இந்த நெகட்டிவ் நேச்சருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கு. அதனால நம்ம called as a positive rays அப்படின்னு சொல்றோம். பாசிட்டிவ் ரே ஆர் கெனால் ரேஸ் அப்படின்னு சொல்றோம். Okay, let us discuss in detail how to developing the canal rays or positive rays. In the cathode discharge tube is perforated. இந்த கேத்தோட் டியூப் வந்து இந்த இடத்துல ஆனோடு வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல கேத்தோடு பெர்ஃபரேட்டட் துளையிடப்பட்ட கேத்தோடு ரேஸ் இருக்கு. அதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வேகம் பம்ப் மூலமாக ஒரு கேஸை வந்து ஃபில்அப் பண்ணிக்கிறோம். ஃபில்அப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேஸ் வந்து இதில் இருந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ரேஸ் வந்து ட்ராவல் ஆகுது. த ரேஸ் இஸ் ட்ராவல் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட் சைஸ். இதில் இந்த கேத்தோட் ரேலேருந்து இங்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரேஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரான்ஸு. அந்த கேத்தோட் ரேக்கு பின்னாடி வந்து ஒரு சில ரேஸ் வெளியில வருது. வெளியில வரக்கூடிய அந்த ரேஸ் வந்து இங்க உள்ள ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன்ல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது. ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ரேஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ், இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதனால இதை பாசிட்டிவ் ரேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப the rays consist of charged of ions by the ionization of the gas atoms, fast moving electrons of the cathode. அந்த ரே வந்து எப்படின்னா the positive charge of ions produced, அந்த உள்ள இருக்கக்கூடிய கேஸ் அயன்ஸ் வந்து அயனைஸ் ஆகி the fast moving electrons of the cathode rays அயனைஸ் ஆகிட்டு அந்த ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. This positive ray travel towards the cathode and emerge through the perforated cathode. கேத்தோட்ல இருந்து அந்த cathode towards the cathode வந்து perforated cathode வழியா வெளியில வருது. The positive ray atoms have the loss of one or more electrons. Hence, the mass of the positive ions is almost same as that of the neutral gas atoms. அப்போ நியூட்ரல் கேஸ் ஆட்டம்ஸ் வந்து நியூட்ரல் கேஸ் ஆட்டத்துக்கு வந்து என்ன மாதிரி மாஸ் இருக்குதோ அது வந்து பாசிட்டிவ் அயன்ஸோட மாஸா இங்க இருக்கு. அப்போ this are hence the positive ray has been produced. So the properties of positive rays. The first point, these rays
affect the photographic plate, produce a fluorescence and penetrate a thin aluminum foil. Okay, இந்த rays வந்து photographic plate affect பண்ணும். It will producing the fluorescence produce பண்ணும். என்ன penetrate aluminum tin foil. aluminum tin foil வைக்கும்போது அந்த aluminum tin foil வந்து கடந்து செல்லும். Okay, right. They are deflected by electric and magnetic fields. The direction of deflection indicate the positive charged. இது வந்து electric and magnetic field deflect பண்ணும். அந்த direction வச்சு இந்த ions இது வந்து positive charge அப்படின்னு சொல்றோம். For the same electric and magnetic field, the magnitude of deflection suffered by positive rays much smaller than that of the cathode rays. Okay, the electric and magnetic field, the magnitude of deflection suffered from the positive rays is much smaller than the cathode rays. Cathode ray காட்டிலையும் electric and magnetic field பாதிக்கப்படக்கூடிய இது வந்து கம்மியான அளவு தான் இருக்கும். அதனால பாசிட்டிவ் ரே பார்ட்டிகல் மச் ஹெவியர் than the electron. இப்போ எலக்ட்ரானை காட்டிலையும் இந்த பார்ட்டிகளோட மாஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்றோம். The velocity of all positive rays are not same. வரக்கூடிய எல்லா பாசிட்டிவ் ரேஸையும் ஒரே மாதிரி இல்லை. The velocities of this range from 10 power 5 to 10 power 6 meter per second. அப்போ 10 power 5 ல இருந்து 10 power 6 meter per seconds வரைக்கும் இந்த வேல்யூ வந்து வேரி ஆகுது. இப்போ next we discuss about the Bainbridge mass spectrometer. ஸோ இந்த Bainbridge mass spectrographல நம்ம பாசிட்டிவ் ரேயோட E/M ரேஷியோவை கால்குலேட் பண்ண போறோம். அதாவது சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ. ஸோ இது வந்து ஒரு அக்யூரேட் மெத்தட். Bainbridge mass spectrograph, அஸ்டோன் ஸ்பெக்ட்ரோகிராஃப் இருக்கு, அதுக்கடுத்து Bainbridge spectrograph. Okay, so let us discuss in detail about the Bainbridge mass spectrograph here. இந்த apparatusல வந்து diagrammatically நம்ம shown பண்ணியிருக்கோம், காட்டியிருக்கிறோம். The beam of positive ray produce a discharge tube is collimated through the slits S1 and S2. S1 S2 வழியா அந்த stream of positive rays allow பண்றோம். அப்ப S1 S2 enter the velocity selector. The velocity selector consists of steady electric field. இதுல வந்து velocity selectorல ஒன்னு வந்து ஒரு steady electric field maintain at right angles to the ion beam between the two parallel plates. இதுல வந்து electric field maintain பண்றோம். At the same time, the magnetic field is maintained by the electromagnet presented by the dotted circle. Okay, dotted circle வந்து denoting the high strong electromagnet field is produced. அப்ப the magnetic field P is perpendicular to the X under the ion beam. இந்த அப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அந்த அயன் பீமுக்கும் பெர்பெண்டிகுலரா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த வெலாசிட்டி செலக்டர். இது வந்து எதுக்காகனா வரக்கூடிய அந்த அயன் பீமோட ஒவ்வொரு அயான்ஸையும் ஒவ்வொரு பார்ட்டிகளோட வெலாசிட்டியை செலக்ட் பண்றதுக்காக இந்த ரெண்டு விதமான அமைப்பு வச்சிருக்கிறோம். ஓகே, அப்ப ரெண்டு வெலாசிட்டி செலக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி the deflection produced by one nullified by the deflection produced by the other. ஓகே, அப்ப ஒரு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேவ் மட்டும் x and p will be the electric intensity and magnetic induction. Therefore xங்கிறது electric intensity, bங்கிறது magnetic induction. அப்ப ரெண்டு electric field produced by the force produced by the electric field will be equal to the force produced by the magnetic field. The force produced by the electric field is nothing but xe. The force produced by the magnetic field is BeV. BeV. V is a ion beam oda charge, velocity ங்கிறது அந்த beam oda velocity. Okay, அது ரெண்டு ங்கிறது charge. அப்ப ஆட்டோமேட்டிக்கா E கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா V equal to x by p. So இந்த x by pங்கிற அந்த பர்டிகுலர் ரேஷியோ உள்ள வெலாசிட்டி உள்ள அயான்ஸ் மட்டும்தான் இந்த S3 வழியா இந்த ஸ்லிட் வழியா அலோவ் பண்ணும். So அந்த அலோவ் பண்ணக்கூடிய ஸ்லிட் வந்து velocity V alone pass through the entry of the slit S3 and evacuated chamber D. அந்த evacuated chamber வழியா உள்ள வருது. The ions D enter must be the same velocity. Okay, the positive ions must enter into the D subjected to the strong magnetic field B prime. இது கீழே வந்து ஒரு strong magnetic field கொடுக்குறோம். அப்ப வரக்கூடிய அந்த அயன் பீமோட வெலாசிட்டி Vங்கிற வெலாசிட்டியில வரக்கூடியது வந்து அது பெர்பெண்டிகுலர் B பிரைம்ங்கிற மேக்னெட்டிக் intensity அதுக்கு ஆக்ட் ஆகுது. The force acting on the beam is B prime EV. அதுல உள்ள magnetic field வந்து B prime EV. So ions
different masses trace a circular path at a different radii. வரக்கூடிய பீம் வந்து ஒரு குறிப்பிட்ட பாத்ல சர்க்குலர் பாத்ல வருது. அப்ப therefore the centrifugal mechanical there is a mechanical force would be acting on the particular beam. The centrifugal force on the beam is equal to the magnetic field. Therefore mv squared by r equal to b prime ev. அதுல இருந்து r கால்குலேட் பண்ணலாம் mv by b prime e. So therefore e by m is equal to v by b prime r. அப்ப therefore v க்கு பதிலா நம்ம x by p போடலாம் x by p prime r. Since v and b prime are constant quantities, therefore e by m proportional to 1 by r. For after describing a semicircle, the ions strike the photographic plate. இங்க வரக்கூடிய ரே வந்து செமிசர்க்கிளை கிராஸ் பண்ணனே அந்த இடத்துல போட்டோகிராஃபிக் பிளேட் வச்சிருப்போம். அந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ல வந்து ஒரு ஸ்பாட்டா வந்து ரெக்கார்ட் ஆகும். அடுத்த ரே வந்து இதே மாதிரி ஒரு வெலாசிட்டி செலக்டர்ல வரும்போது அடுத்த பீம் வந்து டிஃபரண்ட் பீம் வந்து அடுத்த பாத்துல செலக்ட் ஆகும். அப்ப the photographic plate indicates the different mass of ions with producing the different path. அப்ப therefore after describing semicircle, the describing m equal to in the equation and the m equal to b prime er by v. E is the same for all ions, m proportional to r. The mass of ions is proportional to radius. We get the linear mass scale on the photographic plate. It will seem that all the ions has different masses have the different plates of different points, thus giving the typical mass spectrum. On the mass spectrum, the different points நமக்கு கிடைக்கும். Okay. Advantages of this particular Bainbridge mass spectrograph is, since a linear mass scale is obtained, accuracy of the measurement is increased. Okay, the sensitivity depends on the strength of the deflecting magnetic field B prime and the field area of the chamber T. Bainbridge used a magnetic field is 1.5 Weber per meter squared over a semicircle of radius 0.2 meter. He found a definite increase in resolving power from the Armstrong's apparatus. The 10 isotopes of tin were resolved by these instruments. 10ஓட 10 வகையான ஐசோடோப்ஸையும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ரிசால்வ் பண்ண முடியும். ஏன்னா டிஃபரெண்ட் மாஸ் have different radius of the circle, different radius of the semicircle, so it should be recording in the different spectra. Okay, finally take home message of the today's talk is the first the producing the positive rays. The positive rays ங்கிறது இது anode, this is actually cathode. ரெண்டுக்கு இடையில ஒரு perforated cathode materials இருக்கு. உள்ளுக்குள்ள கேஸ் மாலிகுல்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். இது வழியா ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது இந்த ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ரேஸ் வந்து இந்த கேத்தோட்ல இருந்து திரும்ப ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த ரேஸ் வந்து நெகட்டிவ் கேத்தோட் ரேஸ். இப்போ இதுக்கு வழியா கேத்தோட் ரேஸை கிராஸ் பண்ணி ஒரு சில ரேஸ் இங்கே வந்து ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன்ல பட்டு திரும்ப ரெஃப்ளெக்ட் ஆகும். தட் ரே இஸ் ஆப்போசிட் சைன் ஆஃப் தி கேத்தோட் ரேஸ். தட் ரேஸ் இஸ் கால்ட் கெனால் ரேஸ் ஆர் பாசிட்டிவ் ரேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து இந்த பாசிட்டிவ் ரே அனாலிசிஸ் பண்றதுக்கு the Bainbridge mass spectrograph is one of the very sensitive experiment and high resolution experiment. இதுல வந்து வெலாசிட்டி செலக்டர் வச்சிருக்கோம். S1 S2ங்கிற ரெண்டு ஸ்லிட் இருக்கு. அந்த ஸ்லிட் வழியா இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப்ல இருந்து வரக்கூடிய இந்த ரே அலோவ் பண்ணும்போது x and p will have the velocity selector. The velocity selector will have the x by pங்கிற velocity selector உள்ள ஒரு பீமை மட்டும் செலக்ட் பண்ணும். இது வழியா இங்கே அலோவ் பண்ணக்கூடிய பீம் இங்கே உள்ள வரும்போது இந்த இடத்துல ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை ஆகுது. ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸும் இந்த ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரேஸ் வந்து ஒரு செமி சர்க்கிளில் போய் இந்த கிராஃபில் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அடுத்து வரக்கூடிய வெலாசிட்டி செலக்டில் அடுத்த உள்ள பீமை வந்து வரக்கூடியதை செலக்ட் பண்ணி அனுப்போம். அடுத்த மாசை பொறுத்து டிஃப்ரெண்ட் மாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐசோடோப்ல டிஃப்ரெண்ட் மாசஸ் டிஃப்ரெண்ட் மாஸ் இருந்ததுன்னா வெவ்வேறு இடங்கள்ல இந்த கிராஃப்ல வந்து ரெக்கார்ட் ஆகும். When the graphs are denoting that E by M ratio of the particular isotopes, even though in the 10 டின்னுக்கு வந்து 10 isotopes இருக்கு. இந்த 10 isotopes வெவ்வேறு பாயிண்ட்ஸ்ல நமக்கு ரெக்கார்ட் ஆகி இந்த கிராஃப் வந்து highly resolvable எஃபெக்டா இருக்கு. That ratio denoting that E by M ratio of the இந்த ஸ்பெக்ட்ரத்தை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது இதோட E by M ratio ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றோம். Thank you very much for your patient listening of today's talk.